அனைவருக்கும் எனது வருத்தமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பேசியிருக்கு இந்த நாள் நைட்டு ஒரு நாடே உலக மேப்பில் இருக்குமா இருக்காதான்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அமெரிக்கா உலகத்தின் மிகப்பெரிய கடவுள்னே சொல்லலாம். சும்மா கடவுள் வந்து சிவனு, கடவுள் வந்து அல்லாஹ், கடவுள் வந்து இயேசுன்னு சொல்கிறதுக்கு பொய் சொல்கிறதுக்கு பதிலாக உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கடவுள் ட்ரம்ப்பு, கோவில் அமெரிக்கா அப்படி தாராளமாக சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு நாட்டை அழிக்க போகுது அமெரிக்கா, ட்ரம்ப்பு. காரணம் என்னன்னு கேட்டால் அணு ஆயுதம் வச்சுருக்கான் ஈரானு அப்படின்னு சொல்கிறான். 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் சொன்னான், ஈராக் அணு ஆயுதம் வச்சுருக்குன்னு. ஆனால் அங்கே போய் பார்த்தா அங்கே அணு ஆயுதமே இல்லை. லாஸ்ட்டாக என்ன சொல்கிறான், சதாம் ஹுசேன் வந்து சரியாக ஆட்சி பண்ணலை, மக்கள்லாம் இங்கே கொண்டுட்டான், அதனால் அவனை நான் வந்து தூக்கில் இடணுன்ட்டு. அவன் நாட்டில் உள்ள பிரச்சனையை அவன் பார்த்துப்பான். நீ அங்கே போய் என்ன கண்டுபிடிச்சா இல்லை, அதுக்கு நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிற? திரும்பி அங்கே உள்ளவனை ஆட்சி மாற்றம் கொண்டு வந்த சதாம் ஹுசேனை தூக்கில் போட்ட, ஆப்கானிஸ்தானுக்குள்ளே பூந்த, ஆப்கானிஸ்தானை காலி பண்ணேன், இப்போ ஈரானுக்குள்ளே வந்திருக்கு. உனக்கு கேட்க இந்த நான்லாம் வளர்ந்து வந்துட்டுருக்கேன், நான்லாம் அடுத்த வல்லரசுன்னு மார்பு தட்டிகிட்டு இருக்க சைனா, இந்தியா, ரஷ்யா யாருக்கும் துணிவு இல்லை, திராணி இல்லை. நீ என்ன வேணால் பண்ணுவ, இந்த உலகம் ஒன்று அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கும். கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. பொருளாதார கொள்கை எல்லாருக்கும் பொருளாதார தடை. பொருளாதார கொள்கையே வந்து என் நாட்டில் அதிகமாக விளையிற பொருள் எடுத்து ஓன் நாட்டில் வச்சுக்க, ஓன் நாட்டில் அதிகமாக விளையிற பொருள் எடுத்து வந்து இங்கே கூட எல்லோரும் நல்லா இருக்கட்டும், செழிப்பாக இருக்கட்டும்னு நினச்சி கொண்டு வந்ததுனா பொருளாதார கொள்கை. நீ அதை வச்சு நீ பொருளாதார தடை வச்சு நிற்கிற. அமெரிக்கா வந்து ஒரு உச்சக்கட்ட குணத்தை வந்து நீ உலகத்துக்கு காட்டிகிட்டு இருக்கீங்க. இது ட்ரம்ப்பாக நான் ஏற்றுக்க மாட்டேன், ட்ரம்ப்புன்னு இதை நான் ஏற்றுக்க தயாராக இல்லை. அமெரிக்கர்கள் எல்லாரையும் தான் அதுக்கு நான் குற்றம் சுமத்துவேன். ஏன்னா இந்த போர் வந்து இந்த ஒரு மாத காலமாக இது நடந்துகிட்ருக்கு. அமெரிக்காவில் ஒரு எழுச்சி இல்லை. நீங்கள் அமெரிக்காவில் ஊர்வலம் போனீங்க, நகர்வலம் போனீங்க, அதெல்லாம் விஷயம் இல்லை. ட்ரம்ப்பை நீங்கள் அங்கேருந்து தூக்குறது தானே விஷயம். இப்படி ஒவ்வொரு நாட்டை அழிக்கிறது தான் நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்களா? எனக்கு வந்து கோபமும் ஆத்திரையும் பயங்கரமாக வருது. நீ அமைதியாக இருக்குது, எல்லாம் தூங்கிட்டு இருக்கான். ஆனால் ஈரானில் இன்னைக்கு நைட்டு இருக்காதுங்கிறான் ட்ரம்ப்பு. அங்கே உள்ள அணு நிலையத்தில் எல்லாத்தையும் நீ காலி பண்ண போகிறாங்களாம். நீ என்னடா காலி பண்ணுறது மயிருன்ட்டு அந்த சொல்லாம காலி பண்ணுறன்ட்டு அங்கே லட்சக்கணக்கான பேர் போய் ஈரானுக்கான மக்கள் உட்காந்துருக்கான். தன்மானத்துக்கு வந்து யாரும் இடம் கொடுக்க மாட்டான். அடித்து பார்த்துட்டு தான் சொல்லுவான். அவன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லு. நீ அவன் நாட்டுக்குள்ளே பூந்துக்கிட்டு அவனுக்கு நீ கட்டினது நீ யாரா நாய? உனக்கு கேட்க வந்து இங்கே யாருக்கும் திராணி இல்லை, தெம்பு இல்லை. தயவுசெய்து இந்த நேரத்தில் ஈரான் மக்களுக்கு வந்து என்னோட உண்மையான என் வருத்தங்களையும் கையாளத்தனத்துக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். உங்களுக்காக என்னால் என்ன பண்ண முடியும்னு தெரியல. என்னோடய கோவத்தினோட வெளிப்பாடு தான் நைட்டு 12 மணிக்கு இப்போ இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா இதையாவது நான் ஒரு 4 பேருக்காவது சொன்னால் எனக்கு கொஞ்சம் மன திருப்தி ஆகுங்கிறது தான். நாளைக்கு காலையில் என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடியே என்னோடய வருத்தங்களையும் கோவத்தையும் கொஞ்சம் நான் உங்களுக்கு யாராவது ஒரு 4-5 பேருக்காக தெரியப்படுத்தணுங்கிறது தான் என்னோடய விருப்பம். ஆனால் இது வந்து அழிவு நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி ஈராக் அழித்தான், ஈரான் அழிக்க போகிறான், அதுக்கப்புறம் இந்தியா, பாகிஸ்தான், ரஷ்யா, சைனா எல்லாத்தையும் காலி பண்ணுவான். அப்போ மற்ற நாடு எல்லாம் பேசாமல் இருந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். ரொம்ப 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 கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜப்பானில் 2ஆம் உலக போகிறப்ப அமெரிக்காக்காரன் இப்படி தான் போய் அணு ஆயுத குண்டு அவங்க போடுறான். குண்டு எதுவுமே அங்கே முளைக்கல, லட்சக்கணக்கான பேர் உயிர்ந்தான். ஆனால் அந்த பாம்பு போடும்போது அமெரிக்காவில் எல்லாம் கைத்தட்டாங்க மக்கள்லாம். சூப்பராக பாம்பு தூக்கி போட்டான்டா, முந்தாண்டா போட்டாங்க அவன் குடும்பம், அவனோட இராணுவம், அந்த மக்கள் எல்லாம். ஆனால் அதோட விளைவுகள் லட்சக்கணக்கான விளைவுகள். குழந்தைகள் இறந்தாங்க, பெண்கள் இறந்தாங்க, கை கால் போச்சு, கண்ணு போச்சுன்னு கேள்விப்பட்டதுக்கப்புறம் அந்த பாம்பு போட்டான்ல அவனே மன உளைச்சலுக்கு உள்ளானாலாம். அங்கே உள்ள நாட்டு மக்கள் அவனை புறக்கணிச்சாங்களாம். அவன் வீட்லேயும் சேர்த்துக்கலையாங்க. அதில் பைத்தியமாகி செத்து போயிட்டான். அதேமாரி இப்போ அமெரிக்கா மக்களுக்கு
திரும்பி உங்களுக்கு ஒன்று நடக்கணும். அதுக்கப்புறம் அங்கே உள்ள விபத்தோட கொடூரத்தை நீங்கள் பார்க்கணும். அப்புறம் நீங்கள் வருத்தப்படணும். அப்புறம் நீங்கள் ட்ரம்ப் எடுப்பீங்க. ட்ரம்ப் போயிட்டு திரும்பி இன்னொருத்தன் வருவான். ஏன்னா ஈரான் மேலே கை வைக்கிறோம் ட்ரம்ப், ஈராக் மேலே கை வச்சது யார்? ஈராக் மேலே கை வச்சு இன்னொரு அதிபர். அப்போ ஜப்பான் மேலே குண்டு போட்டு யார்? அவன் இன்னொருத்தவன். அப்போ நாங்கள் யாரை குத்த சொல்லணும்? ட்ரம்ப்பை குத்த சொல்கிறதா, அங்கே இருக்கிற மக்களை குத்த சொல்கிறதா? நீங்கள் அங்கே மக்களை வந்து நீங்கள் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கிங்களா? அங்கேயே வெள்ளையர் கருப்பினத்து சண்டை நடந்துட்டு தானே இருக்குது. இப்போ எங்களுக்கு கோவம் வருது, ட்ரம்ப் அங்கே ஆட்சி பண்ணுறது சரியில்லை, கற்பினத்தவரை வந்து கொள்கிறான் அப்படின்னு நாங்களாம் ஒரு 4-5 நாடு சேர்ந்துட்டு உள்ளே வந்துட்டு உண்மையாக பொய்யான ஆராய்ச்சி பண்ணட்டுமா? இப்படிலாம் உங்களுக்கு கேட்க ஆள் இல்லை அப்படிங்கிற தைரியம் தானே. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி கொடுத்தது திருவள்ளுவர். காக்கை குருவியும் நம்மளோட இனம்தான், எல்லாம் இங்கே உயிர் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் நான் இப்போ நீ பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கட்டாயமாக அமெரிக்காவில் நாளைக்கு காலை ஈரானில் அழிவு வந்துச்சுன்னா அமெரிக்காவில் ஒவ்வொரு மக்களும் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிங்க. உங்களோட உறக்கம் கெட்டு போகும், உங்கள் மனசாட்சி உங்களை துரத்தும். நீங்கள் எல்லாம் குற்ற உணர்ச்சியிலே கட்டாயமாக நீங்கள் நிறைய பேர் இறப்பீங்க.